தமிழ்நாடு என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை அறிவித்திருக்கின்றார். அந்த இயக்கத்தின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய மண், மொழி, மானம் காப்பதற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1374 பூத்துகளிலே குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளோடு பொதுமக்களை சந்தித்து தமிழ்நாடு ஓரணி இணைய வேண்டும் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்க இருக்கின்றோம். மண், மொழி, மானம் காக்க வேண்டும் என்று தலைவர் சொல்லியிருக்கின்றார். கடந்த 4 ஆண்டு காலமாக இந்திய ஒன்றியத்திலே ஆட்சி செய்யக்கூடிய பாஜக ஆட்சியாளர்கள் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பல்வேறு அநீதி இழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவற்றில் சிலவற்றை நான் உங்களிடத்தில் பட்டியலிட வேண்டும் நினைக்கின்றேன். மொழியை பொறுத்த மட்டில் தமிழ் மொழியை அளிப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு உதாரணம் நான் சொல்ல வேண்டும் என்றால் 2014 செம்மொழி அந்தஸ்து பெற்ற மலையாளம், தமிழ், கன்னடம், தெலுங்கு போன்ற மொழிகளுக்கு மொழி வளர்ச்சிக்காக வழங்கக்கூடிய நிதி என்பது கடந்த 10 ஆண்டுகளிலே 130 கோடி வழங்கியிருக்கின்றார்கள். ஆனால் பேச்சு மொழியாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு ஏறத்தாழ 2007 கோடி வழங்கப்பட்டு இதன் மூலமாக மொழியை அளிப்பதற்கான பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கல்வியிலே மும்மொழி கொள்கை என்று சொல்கிறார்கள். ஆனால் மும்மொழி கொள்கை என்பது அதிலே மறைமுகமாக இந்திய தெரியக்கூடிய பணியை இந்திய ஒன்றிய பாஜக அரசு செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மாண்பு திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் 2 மொழி தான் கல்விக்கு வேண்டும், ஒன்று கல்வி கற்பதற்கு, இன்னொன்று வழக்காடு மொழி, ஆங்கிலத்தில் வழக்காட வேண்டும் என்று தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கொண்ட கொள்கையை முன்னிறுத்தி நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் அதை அறிவுறுத்தது மட்டுமல்லாமல் அதற்காக குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அதற்காக இந்திய ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய கல்வி நிதியை வழங்க மறுக்கின்றது. இது மட்டுமல்ல, தமிழுடைய பண்பாடு, கலாச்சாரம், பொருளாதாரம், சமூகவியல், வணிகம் போன்ற எண்ணற்ற துறைகளிலே உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருப்பதற்காக பல்வேறு தொல்லியல் துறை அகழாய்வு மூலமாக பல்வேறு ஆய்வுகளை நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். அவற்றில் ஒன்றை உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் கீழடி, கொற்கை, ஆதிச்சநல்லூர் போன்ற பகுதியில் மனிதன் வாழ்ந்த பல்வேறு ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு பல்வேறு ஆய்வுகளை செய்கிறார்கள். அந்த ஆய்வின் அடிப்படையில் இந்திய ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய அந்த ஆய்வு செய்வதற்கு மறுக்கின்றார்கள். ஆகவே திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய சொந்த நிதியிலிருந்து கீழடியிலே 8ஆம் நிலை வரை ஆய்வுகளை செய்துவிட்டார்கள். அந்த ஆய்வின் அறிக்கை என்பது பகுப்பாய்வின் மூலமாக அமெரிக்காவில் இருக்கிற புளோரிடா மாநிலத்தில் கூடிய பீட்டா ஆய்வகத்திலிருந்து ஒரு பகுப்பாய்வு மூலமாக ஒரு அறிக்கை தரப்படுகிறது. தமிழருடைய நாகரிகம் என்பது ஏறத்தாழ 6000 ஆண்டுகளுக்கு முந்தையது என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு பாரம்பரிய பண்பாடு, கலாச்சாரம், தாய்மொழியினுடைய தமிழ் மொழியோடு இருக்கக்கூடிய அந்த தமிழுடைய கலாச்சாரத்தை அளிக்கும் விதமாக இதுவரை அந்த கீழடி ஆய்வுக்கு இந்திய ஒன்றிய அரசு அங்கீகாரம் அளிக்கவில்லை. இது மட்டுமல்ல, இப்பொழுது நம்முடைய தமிழ்நாட்டில் 39 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள். தொகுதி மறுவுரை என்ற ஒரு தலைப்பின் கீழமாக ஒரு திட்டத்தை அமுல்படுத்துவதன் மூலமாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை குறைப்பதற்காக, அதிகாரங்களை குறைப்பதற்கான வழியை செய்து கொண்டிருக்கின்றது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நீட் தேர்வை தளர்த்தினார். ஆனால் இந்திய ஒன்றிய அரசு மத்தியிலே ஆட்சி செய்யக்கூடியவர்கள் நீட் தேர்வின் மூலமாக மக்களை வஞ்சிக்கின்றது. இதன் மூலமாக கல்வி கற்று மருத்துவம் செல்லக்கூடிய இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். பல்வேறு இன்னலை தரக்கூடிய இந்திய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ஓரணியில் இயக்கம், குறிப்பாக ஜாதி, மதம், கலாச்சாரம், மொழி அனைத்தும் கடந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கைக்கான திட்டத்தை அறிவித்திருக்கின்றார். நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1374 இடங்களிலும் எடுத்துச் செல்லக்கூடிய பணியை மாவட்ட கழகத்தின் மூலமாக தயாரிக்கின்றது என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த உறுப்பினர் சேர்க்கைங்கிற வரவேற்பு எப்படி இருக்குது? இந்த ஓரணியில் தமிழ்நாடோட வரவேற்பு, அந்த வரவேற்பு என்பது எங்களுடைய நிர்வாக அமைப்புகளும் பொதுமக்களை சந்தித்து கழக அரசு 4 ஆண்டு காலத்தில் எண்ணற்ற திட்டங்களை மக்களுக்காக செய்திருக்கின்றார்கள். அந்த திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி அவர்களை இயக்கத்தில் உறுப்பினராக சேர்ப்பதற்காக முன்னெடுப்போம். குறிப்பாக மகளிரிடத்தில் அது அதிகமான வரவேற்பை பெற்றிருக்கின்றது. நான் கடந்த 2 தினங்களாக ஒரு பகுதியாக செல்கிற இடமெல்லாம் மகளிர்கள் அமோகமான வரவேற்பை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தந்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் உள்ள திட்டங்களே, திமுக திட்டங்களே அனைத்து தரப்பு பொதுமக்களோட வரவேற்பு பெறக்கூடிய திட்டம் என்ன? மகளிர் உரிமை தொகை, கட்டணமில்லாத விடியல் பயணம் போன்ற திட்டங்களை வரவேற்கின்றார்கள். பெண்கள் இளைஞர்களிடத்தில் தமிழ் புதல்வன், நான் முதல்வன், புதுமை பெண் திட்டம் அவரிடத்தில் வரவேற்பை பெற்றது. எவ்வளோ உறுப்பினர் சேர்க்கிறாங்க? நம்முடைய மாவட்டத்தில் ஒரு தொகுதிக்கு 90,000 இலக்கு எடுத்திருக்கின்றோம். கண்டிப்பாக 4 லட்சம் உறுப்பினர் சேர்க்கக்கூடிய பணி செய்யும். திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு தமிழ்நாட்டில் எப்படி?
பிரகாசமாக இருக்கிறது. இவருடைய தலைவர் சொல்லியிருக்கிறார், வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு. ராமநாதபுரம் மாவட்டம் என்பது கடந்த 2003 சட்டமன்ற தேர்தலில் 4 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வென்றெடுத்தது. இந்த முறையும் 4 தொகுதியை வென்றெடுப்போம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. மதுரையில் நடந்த முருகன் மாநாட்டில் வந்து அந்த கூட்டத்தினால வந்து மாற்றம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, ஆன்மீகத்துக்கான, குறிப்பாக இந்துக்களுக்கான பல்வேறு திட்டங்களை திராவிட மாடல் முதலமைச்சருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை செய்து கொண்டிருக்கிறது. முருகன் மாநாடு என்பதை விட ஆன்மீகத்திற்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய அரசாக கழக அரசு இருக்கிறது. சரி, ஓகே.